திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கரும்பூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் கோவில் விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து திருவிழா நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி கர்ணன் பிறப்பு, தர்மர் பிறப்பு, ஸ்ரீ கிருஷ்ணா பிறப்பு, சகாதேவன் பிறப்பு, அம்மன் பிறப்பு, பாஞ்சாலி சபதம், பக்காச்சூரன், சண்டை வில் வளைப்பு, அம்மன் திருக்கல்யாணம், அர்ஜுனன் தபசு, அர்வன் ஊர்வலம், அரவன் பலி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன் கூந்தல் முடிப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காலை 7 மணி அளவில் கிராமத்தின் 16 திருக்கோவில்களிலும் உள்ள சுவாமிகள் அலங்காரம் செய்யப்பட்டு தீமிதி நடைபெறும் வளாகத்தில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள், பெண் குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.